என்னடி உங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வராராம், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தெரியல சித்தி, நான் வேணா குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்றேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஆட்டு பண்ண வச்சு தரேன்னு சொன்னாருடி. சூப்பர் டி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ டி. ஓனர் பொண்டாட்டி, ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில முன்னேறணும்னா திறமை வேணுமா அதிர்ஷ்டம் வேணுமா? திறமை தான் வேணும். இல்லடி. அப்போ அதிர்ஷ்டம் வேணுமா? அதுவும் இல்லடி. அப்ப என்னதான் வேணும்? ஆடு வேணும். அறிவு கெட்டவள, ஆடு இல்லாம ஆட்டு பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? ஓனர் பொண்டாட்டி, டெய்லி அரிசி தான் போடுற, இன்னைக்கு சோறு போடண்டி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்குன சோறு தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி, போடு. சரி, நாளைக்கு இதே நேரத்துல கேளு. இப்பதான் ஆக்கி இறக்கி வச்சுட்டு வந்தேன். அக்கா, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, ஒரு வேலை போட்டு தரீங்களா? கோழி பண்ணையில வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? பக்கத்தூர் பண்ணையில வேலை செஞ்சிருக்கேன்க்கா. அப்புறம் ஏன் இங்க வந்த? அந்த பண்ணையில கோழி எல்லாம் செத்து போச்சுக்கா, அதான் ஓனருக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல. சரி, ஃபீல் பண்ணாதப்பா, வேலை கொடுக்குறேன். சரிக்கா. ஆமா, அந்த பண்ணையில கோழி எல்லாம் எப்படி செத்துச்சு? தீவனத்துல எறும்பு மேய்துன்னு எறும்பு மருந்து அள்ளி போட்டாங்க. ஓனர் பொண்டாட்டி, தீவனத்துல எறும்பு மேய்து. நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்லப்பா, நீ பார்த்த வரைக்கும் போதும், தயவு செஞ்சு கிளம்புப்பா. எங்கடி போற? டவுனுக்கு போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமா ஆமா, வெயில் காலம் வரப்போகுது, டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கிட்டு வா. சரியா? என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர? எங்க டேபிள் ஃபேனு? எல்லா கடையிலயும் ஏமாத்த பாக்குறாங்கயா. என்னடி சொல்ற? எந்த கடையில கேட்டாலும் ஃபேன் தான் தராங்க, டேபிள் தர மாட்டாங்க. சித்தப்பா, இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். அப்பா, எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும். அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு? அவரு உயரமா இருக்காருல சித்தி, அதனாலதானே என்னால தலை நிமிர்ந்து பேச முடியுது. இந்த பொழப்புக்கு யோ, அங்க மாட்டு வண்டியில போறாருல, அவர்தான் அம்பானியோட அப்பா. என்னடி சொல்ற? இவ்வளவு எளிமையா இருக்காரு, நம்பவே முடியல. உண்மைதாயா, அவரோட 3வது பையனுக்கு அம்பானின்னு பேர் வச்சிருக்காரு. 2 வயசு ஆகுது. குந்தாணி விட்டா அமெரிக்கா ஜனாதிபதியே அரியலூர் மாவட்டம்னு சொல்லுவா போல. அடியே, யாரு கேட்டாலும் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. உன் புருஷன் எங்கம்மா போனா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு 1500 ரூபாய் பணம் தரணும், வாங்கி 5 மாசம் ஆச்சு. 500 ரூபா தானே சொன்னாரு? வாங்கினது 500 தான், அதை வாங்க நான் 50 தடவை அலைஞ்சிருக்கேன். பெட்ரோல் செலவுலாம் சேர்த்து 1500 ரூபா வருது. இந்தாங்க. என்னம்மா 500 தான் இருக்கு, மீதி 1000 எங்க? அவரும் உங்க வீட்டுக்கு 50 தடவை அலைவாரு, அதுவும் நடந்தே வருவாரு. போங்க. ஓனர் பொண்டாட்டி, ஒரே சிரிப்பு மழையா இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓனர் பொண்டாட்டி, ஒரே சிரிப்பு மழையா இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அக்கா, இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தாண்டி போப்பா. என்னப்பா திரும்பி போற? என்னால 1 கிலோமீட்டர்லாம் தாண்ட முடியாதுக்கா, 5 அடி தான் தாண்டுவேன். அந்த கீரி மண்டைய பூ